சமீப காலமா நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போய் மாநில கட்சிகளை உருவாக்கியவங்க படு தோல்வியை அடைஞ்சிட்டு வராங்க. பாஜகவையே தோற்கடிக்கக்கூடிய வல்லமையை காங்கிரஸ் பெறலாம். மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மறுபடியும் தாய் கட்சியான காங்கிரஸ்ல இணையுமா? சமீப காலமா நடந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போய் மாநில கட்சிகளை உருவாக்கியவங்க படு தோல்வியை அடைஞ்சிட்டு வராங்க. இதனால அவங்க கிட்ட மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது நடந்தா காங்கிரஸால பாஜகவுக்கு வருகின்ற 2029 பாராளுமன்ற தேர்தலில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறதோட பாஜகவையே தோற்கடிக்கக்கூடிய வல்லமையை காங்கிரஸ் பெறலாம். அதை பற்றி தான் தற்போது விரிவாக பார்க்க போகின்றோம். மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மறுபடியும் தாய் கட்சியான காங்கிரஸ்ல இணையுமா? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நெருக்கடி முற்றி வரக்கூடிய நிலையில காங்கிரஸிலிருந்து பிரிந்து போன கட்சிகள் மறுபடியும் அதோடைய தாய் அமைப்புக்கு திரும்ப திட்டமிடுறதா அரசியல் வட்டாரங்கள்ல தீவிரமான வியூகங்கள் எழுந்திருக்கு. இந்த இணைப்பு பேச்சுவார்த்தைகளை ஆதாரமற்ற வதந்திகள் அப்படின்னு காங்கிரசுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நிராகரித்தாலும் மகாராஷ்டிர மாநில காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் நானா பட்டோலே இதுக்கான நகர்வுகள் நடந்து வர்றதா ஒரு தெளிவான கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒத்த சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் காங்கிரஸ் கூட இணையறதுக்கு தயாராயிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிற பட்டோலே சரத்பவாரும் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் கூட இணையறது பற்றி மனசை தயார்படுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது கூட்டணியா இருக்காது, முழுமையான இணைப்பாவே இருக்கும் அப்படின்னு அவர் நம்புறதா சொல்றாங்க. தேசியவாத காங்கிரஸ் கட்சியை இணைக்கிறதுக்கான ஒரு சமிக்ஞை ஏற்கனவே சரத்பவார் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டு அது செயல்பாட்டில் இருக்கிறதாகவும் பட்டோலே சொன்னார். சரத்பவார் கிட்ட இருந்து இதுக்கான சிக்கல் முன்னாடியே கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் நாட்டுடைய இப்போதைய அரசியல் சூழல்ல மத சார்பற்ற பன்மைத்துவ சித்தாந்தங்களை கொண்ட எல்லா கட்சிகளுமே ஒன்னா இணைஞ்சு வாக்குகள் பெரும் அளவில் சிதறதை தடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த செயல்முறை இப்ப தேசிய அளவில் தொடங்கி இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸா இருந்தாலும் சரி, பவாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே காங்கிரஸ் கூட இணையறதுக்கான விருப்பத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பட்டோலே சொல்றாரு. சில நாட்களுக்கு முன்னாடி சிவசேனாவுடைய தலைவர் சஞ்சய் ராவத்துமே இது போன்ற கருத்தை எதிரொலிச்சார். காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போன சின்ன கட்சிகளை மறுபடியும் பெரிய கட்சி கூட இணைப்பதற்கு சரத்பவார் முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்தினார். காங்கிரஸ் வலுவா இருக்கணும், அதிலிருந்து உருவான சின்ன கட்சிகளுடைய தலைவர்கள் இப்போதைய நிலைமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு ராவத். தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் சரத்பவாருடைய மகளுமான சுப்ரியா சுலே முதல்ல மழை பெய்யட்டும், அதன் பிறகு கொடை வேணுமா இல்லை ரெயின் கோட் வேணுமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு ராவத்துடைய கருத்தை நிராகரிக்காம ஒரு மர்மமான பதிலை கொடுத்திருந்தாங்க. இந்த அரசியல் விவாதங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய விதமா காங்கிரசுடைய மூத்த தலைவரும் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வருமான அசோக் கெலாட் சின்ன கட்சிகள் காங்கிரஸ் கூட இணைந்து ராகுல் காந்தியை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். சஞ்சய் ராவத் சொன்னதுல அர்த்தம் இருக்குது, அதற்கான நேரமும் வந்துருச்சு. காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு பிராந்திய கட்சிகளாக மாற எல்லா கட்சிகளும் மறுபடியும் இணையணும். அது மட்டும் இல்லாம அவங்க ராகுல் காந்தியை மனதார தலைவராக ஏத்துக்கணும். இந்திய கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற செய்தி நாடு முழுவதும் தெளிவா சொல்லணும். அப்போ மக்கள் உங்களை வெற்றி பெற செய்வாங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரத்பவார் மற்றும் மம்தா பானர்ஜி ஆகிய 2 பேருமே காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போய் தங்களுடைய பிராந்திய கட்சிகளை தொடங்கினவங்க தான். மம்தா பானர்ஜி 1998 திரிணாமுல் காங்கிரஸையும், சரத்பவார் 1999 சோனியா காந்தியுடைய வெளிநாட்டு பூர்வீகம் அப்படிங்கிற பிரச்சனையின் பேர்ல கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் நிறுவினார்.
அவர் கூட வெளியேற்றப்பட்ட தாரிக் அன்வர் அதன் பிறகு காங்கிரஸுக்கே திரும்பினார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த தகவல்களுக்கு இன்னும் மேலும் தீனி போடக்கூடிய விதமா திரிணாமுல் தலைவர் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியையும், திரிணாமுல் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் அடுத்தடுத்து சந்திச்சிருக்கிறாங்க. 1.5 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புல திரிணாமுல் கட்சி ஒரு வலுவான கூட்டணியை விரும்புறதாகவும், எதிர்கட்சி குழுவில் ராகுல் காந்தியுடைய தலைமையை ஏற்கிறதாகவும் அபிஷேக் பானர்ஜி சொல்லியிருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது நமக்கு. அப்படி இருந்தாலும் இணைப்புக்கான எந்த ஒரு தொடக்கமும் திரிணாமுல் தரப்பிலிருந்து தான் வரணும் அப்படின்னும், தாங்களாக இந்த நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு தெளிவா சொல்லியிருக்குது. மறுபடியும் அகண்ட காங்கிரஸ் சாத்தியமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.